ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி சர்க்கரை பொங்கல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தரலாம். 1 கப் பச்சரிசி, அதாவது 200 கிராம், 50 கிராம் பாசிப்பருப்பு. இந்த அரிசியையும் பருப்பையும் நம்ம சேர்த்து ஊற வைக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சாலே போதும். நான் இன்றைக்கி இந்த பொங்கலை குக்கரில் வைக்கல, அதனால தான் நான் இதை ஊற வச்சுட்டேன் முன்னாடியே. நீங்கள் ஒருவேளை குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போது இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு 4-5 தடவை நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி சூடாகிடுச்சு. இனி கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க போகுது. இப்போ அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குக் ஆகி இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்ல ஒரு குழஞ்சி அப்படி கஞ்சி மாதிரி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் இடையிடையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலான வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கரைச்ச வெல்லத்தை நம்ம இப்போ கொதிச்சிட்டு இருக்கிறதான அந்த ரைஸ் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ நம்ம அந்த அரிசி வெல்லம் எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போது தாளிக்கிற கரண்டியை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் கீ நம்ம போட்டு எடுத்து வச்சதானே இந்த முந்திரி பருப்பை நம்ம அதில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்ல பொன்னிறமாக சவந்ததுக்கப்புறமா அதை நம்ம இந்த பொங்கல் கூட நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தான் இந்த கீ முந்திரி பருப்பு எல்லாமே நல்ல மொத்தம் அந்த பொங்கல் கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகும். முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்த பிறகு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இப்போ நம்ம ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்முடைய சுவையான பொங்கல் ரெடி. இந்த ஸ்வீட் பொங்கல் ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல்!